ஹாய் ஹலோ மக்களே, நான் நிதிஷ் கேமிங் என்கே கேமிங். நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக கழிச்சு நான் வீடியோ போடுறதுனால பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம எடுத்தோடனே கிளாஸ் கோட் மேட்சுக்குள்ளே தான் போகிறேன். ஓகே, உங்களால் சப்போர்ட் கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு யாருக்கும் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும் பரவாயில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பெரிய இருந்தால் உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட் ஏதாச்சும் வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் இந்த பிசி கேம்ஸ் ஏதாச்சும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், டக்குன்னு அதையும் போடுறேன். மொபைலில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நல்லா மல்டிப்ளேயரில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தோடனே ஒரு எனிமி அட்டாக் பண்ணலான்னு போனேன். அதான் பின்னாடி ஒருத்தன் வரான். அதனால போட்டு பின்னாடி அந்த அடிச்சுட்டுலான்னு ஏடா புடனீடே வந்து அடிக்கிறீங்க, என்ன அப்படி வாங்கடா. ஒருத்தன் அடிக்க போனால் டீமேட்டு யார் அடிச்சா அந்த பின்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க. பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச். கொஞ்சம் பேச மாட்டேன், பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகேவா? வேறு போய் எம்புறாங்க சாத்தில் செலுத்த முடியும். இல்லை ஜம்ப் பண்ணுறமே கொடுத்தீங்க, கொஞ்சம் நல்லா ஜம்ப் பண்ணுறமே கொடுத்துருந்தாங்க. உடனே கேட்பீங்க, ஏன்டா உடனே ஜம்ப் பண்ண கொடுத்து தப்பு இல்லை, அதெல்லாம் இன்னும் கேட்குறீங்க தெரியுது. அது அந்த தாண்டுற வச்சுருந்துக்கலாம். தாண்டுறா பயதேசி. ஒரு ஸ்கில் அடிச்சாச்சு, நல்லா இருக்குது. சரி, ஓகே. கஷ்டப்பட்டு நாக் பண்ணியிருப்பாங்க, போய் ரிவே பண்ணி விட்டாங்க. சே, டீம்மேட்லாம் ரிவே பண்ண தான் செய்வாங்க, அதுக்காக நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் போய் அவனை அடிச்சிட்டு இருப்பான், நாக் ஆகிடுவான். ஆனால் சைடுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து இந்த கில் எடுத்துருவாங்க. ஏற்கனவே ஹெல்த்து கம்மி. இப்போ வந்து அடிப்பாங்க, இப்போ கரெக்டாக அடிச்சா பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பையங்கிறது. அவங்கன்னா சைடில் வந்து புண்டு அடிச்சிடறானுங்க. ஆடம்னா அப்படி தான் போகுது. இருக்கிறதே ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் ஆடம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் தான் வந்து பாட்டி கேரக்டர் சொன்னாலும் நம்ம விளையாடுறத பொறுத்து தான் ஒரு பேர். சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து நிறையா அப்டேட், நிறையா டாப்அப்லாம் பண்ணி நிறைய ஸ்கில்ஸு, நிறையா இதெல்லாம் நிறைய பவர்ஸ்லாம் வச்சுருந்தா நம்ம பேர் போயிட்டு, அதெல்லாம் கிடையாது. நம்ம விளையாடுறத பொறுத்து தான் இது விஷயம். ஏன் நம்ம ஆடம் வச்சு கூட நம்ம நல்லா விளையாடுறோம். ஒரு ஸ்கில்லாம் கிடையாது. ஸ்கில்லுங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த கேரக்டர்லேருந்து இந்த மாதிரி பயன்படுத்தி மிக்கில் அடிக்கூடாது. நானும் ஸ்கோப் போட்டு ஒருத்தர் அடிக்க பார்க்குறேன், அடி சாக மாட்டேங்கிறான். நாக் ஆகிட்டான், ஆனால் அவர் ரிவே பண்ணி விட்டுருவோம். பக்கத்துல 2 பேர் இருந்தானுங்க. க்ளோவில் கொடுத்து ரிவே பண்ணிட்டுருவான், அப்படி தான் அடிச்சிடுவான். சரி, ஓகே.
ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் குரல் சேஞ்சஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுறேன். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் உட்காந்துருக்கு கடுப்பிடிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் பேசுவேன். கொஞ்சம் காமெடிலாம் பண்ண முடியல சுத்தமாக. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசியிருப்பேன், அதனால் மனசு விட்டுறாதீங்க. பார்த்துக்கலாம் என்னப்பா இனிமேட்டு. இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒருத்தர் நாக் பண்ணிப்போம், இன்னொருத்தர் சைலண்ட் அடிப்பான். எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா? மறுபடியும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுத்துங்க, அது போதும். சின்ன சின்ன சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா தான் அவங்க பெரிய ஆளாக வர முடியும். எடுத்தோடனே இந்த சேனல் மொக்கையாக இருக்குது பார்க்க வேணான்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட சொல்லுவீங்கன்னு நான் அந்த கண்டென்ட் ட்ரை பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ஒன் டே இந்த மேட்ச் வந்து தோத்தாச்சு, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் தான் போட்டாகணும். இந்த மேப் வந்து பர்குனா செலக்ட் பண்ணலாம் பார்க்குறேன், செலக்ட் ஆக மாட்டேங்குது. எல்லாருக்கும் பிடிச்சது பர்குனா தான். யாருக்கு பர்குனா மேப் பிடிக்குமோ அவங்க ஊகம் போடுங்க, ஓகேவா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள், இல்லை ரெட் கலர் ஹார்ட்டில் போடுங்க, ரெண்டு ஏதாச்சும். ப்ளீஸ் சேனல் யாருக்காச்சும் பிடிச்சிதான் இப்போ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் மட்டும் லைட்டாக போட்டுருங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் போடுறது கஷ்டம். ஏன்னா வீட்டில் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம்னு சொல்லி திட்டுவாங்க, ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் போகிறது தப்பு இல்லை என்னை பொறுத்தது. ஓகே, போனே பாருங்கள், தரமான வண்டி வச்சது மூலம் எப்படின்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி தான் தூக்குவேன் பாருங்கள். பாருங்கள் உங்களை நான் தப்பிச்சு தான் நினச்சேன், கஷ்டப்பட்டா அவனை சுற்றுவான். ஓகே, அண்டு இப்போ கூட அதே நடக்கும். ட்ராக் பண்ணி வச்சிருப்பான், அவன் ஒரே டிவைன் அடிச்சு படுக்க போட்டான் பாரு. இதான் நடக்கும். என்ன பண்ண சொல்லுவேன்? கேஸ்லாம் போட்டு எனக்கு சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நாயை என்னை வந்து அடிச்சுட்டு மெடிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டு நாய் கேஸை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவன் வச்ச இங்கே போய் என்னோட பாட்டாகிறான் அவன். இந்த நாய் என்ன பண்ணுது பாருங்க, போவான் அவன் ஜோனில் போயிட்டு செத்துருவான். இது நாய் பாருங்க, இது பாருங்க, இது என்ன இது பாட்டு தான். அதுக்குன்னு ஜோனில் போனால் செத்துட்டு இருக்கணும்னு ஞாபகம் இருக்கும்ல எல்லாருக்குமே. ஓகே, நாளைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் எமகண்டம் தான். 12th ரிசல்ட் எனக்கு கிடையாது, நான் 10th சொல்ல போனால். நம்ம 10ஆம் தேதி கண்டோம். பாஸ் ஆகிடும்னு ஒன்று நம்பிக்கை, அதனால உட்காந்துருக்கோம்.
ஓகே. இங்கே பாருங்க, அவ்வளோதான் அடிச்சிட்டு இருக்கோம். அந்த அடிச்சிடுவோம். ஒரே ஏமாற்றமாக இருக்குங்க எனக்கு. சே, அது ஒன்றும் இல்லை. சேர் நான் தான் போட்டு விட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் மடிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணி எடிட்டர் ஆப்னால தான் சொல்லுங்கள். கொஞ்சம் எடிட் பண்ண எனக்கு அவ்வளோ தெரியல, ஒத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு ஐடியா பண்ணலாம் பார்த்தா என்னை பின்னாடி ஒரு நாய் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடிக்க வேண்டிய இனிமே கெடுத்து விட்ருவோம். அந்த இந்த பாட்டு நாய். சாரி, குறி எங்கேயோ வச்சுட்டேன், அடிச்சுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் வாயில் புண்ணா கண்ணில் சரியாக பேச முடியல. அந்த மேட்ச் வின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிப்போம். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சுக்கோங்க. யாரா அவனுங்க? சரி, வளர்ந்து இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது இந்த 3வது மேட்ச்சில் தான் நாங்கள் 2வது மேட்ச்சு ஜெயிப்போம். அடுத்தது 3வது மேட்ச் ஜெயிப்போம். ட்ரா பண்ணி மேட்ச்சை ஜெயிச்சிடுவோம். And go for it. Kill time. பேசாமல் இங்கே இருந்தால் கூட எனக்கு கில் கிடச்சிருக்கும். நான் போய் இப்போ அடி வாங்குவேன் பாருங்க. பாருங்க, அடி வாங்கிட்டேன்னா இதுதான் நடக்கும். இதான் நடக்கும். சொன்னால் இந்த மேட்ச் தோற்றுருவோன்னு அடுத்த மேட்ச் தான் பண்ணுங்க. என்ன நடக்கணும்? ஃபுல்லாக இறங்கிடுவேன். கொஞ்சம் கடுப்பாகிடும். நானும் மேட்ச்சை தோற்றுட்டு வைக்கன்ட்டு ஃபுல்லாக இறங்கிடுவேன். ஓகே, வீடியோ ஆரம்பிச்சு 14 செகண்ட்ஸ் ஆயிடுச்சா? 14 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஒரு கிட்ட இப்போ எடுத்துடும் கஷ்டப்பட்டு. ஃபேமஸ்க்கு தான் இப்போ பிடிச்சிருக்கு. நல்லா ஃபேமஸ் பிடிக்காது. ஏன்னா விட்டு அடிக்கணும், கட்டுப்போம். இப்போ விட்டு அடிக்கிறது தான் நல்லா இருக்கும். முன்னாடி இப்போ எந்த கண்ணெலாம் பிடிச்சது, இப்போ அந்த கண்ணு எனக்கு பிடிக்கல. பிடிக்காத கண்ணு மட்டும் இப்போ பிடிச்சிருக்குது. அது யாருன்னு எனக்கு புரியல. பாருங்க, அங்கே போய் அடிச்சுட்டு போனான். பின்னாடி போய் அடிச்சு விட்ருவான் அவனை. என்ன மட்டும் தான் புடனீட்டே அடிப்பீங்களாடா? சாவுடா செத்த பேலை, வேலை செத்த பேலை.
அவனும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மேட்ச் விளையாடும்போது உடனே வந்து அடிப்பாங்க, எரிச்சல் ஆகுது. இங்கே பாருங்க, இந்த பின்னாடி அடிக்கிற வெள்ளம் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அழுத்தி இப்படி போய் அடிதான் சொல்லிட்டான். யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா, ஆசை இருக்காது நான் விளாட்றத பார்த்தா, சும்மா ட்ரை பண்ணணும், போர் அடிக்குதுன்னா வாங்க விளாட்லாம். ஈடு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இல்லைன்னா முடிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், யாருக்கு பண்ண முடியும் பண்ணுங்கள். எப்படி அடிவாங்க 2 பேரும் அட்டன்மெண்ட் அடி விடுவாங்க கரெக்டாக. அவன் அடிச்சுட்டு இருப்பான், நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி கேப்பில் இந்த கீழே என்ன பண்ணுறது, அவன் அடிச்சுட்டு போயிடுவான். அவருக்கு அவன் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், சால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏமா உங்களுக்கு தெரிஞ்சு பிசி கேம்ஸ் வந்து மொபைல் அவைலபிள் ஆச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு .com மூலிமா விளாட முடிஞ்சிச்சுன்னா, பிசி கண்ட்ரோல் தான் பரவாயில்ல, ப்ளே ஸ்டேஷன் கண்ட்ரோல் தான் பரவாயில்ல, எது கண்ட்ரோல் தான் ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட லிங்க்கை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். எனக்கு தேங்க்யூ. எது காமெடியான நல்ல கேம்ஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா பண்ணலாம், ஓகேவா? வாங்க பின்னாடி போய் அசால்ட்டாக கீழே இழுத்துட்டு உட்காந்துருப்பான். 2 பேர் மாட்டுவாங்க, 2 பேரில் ஒரு ஆள் தான். அவன் ரிவே ஆகிடுவான், நான் அப்படியே அடிச்சிடுவேன் மறுபடியும் போட்டு சாவுன்ட்டு. நான் இவன் எனிமி நினச்சிட்டு நான் அடிச்சுட்டு கிடப்பேன், கஷ்டப்பட்டா இவன் நம்பாது. வெற்றி, மேட்சை முடிச்சாச்சு. ஓகே போயா அடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய் பாய்.